இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை அண்ணா சாலையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இஸ்லாமியர்கள் மேற்கொண்டு வரும் சிறப்பு தொழுகை குறித்த பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள மதரேசா அசாம் மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றாக திரண்டு சிறப்பு தொழுகையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரம்ஜான் அல்லது மாதம் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் முக்கியமான புனித மாதமாக திகழ்கிறது. இந்த மாதத்தில் தான் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரான் அருளாக்கப்பட்டு கூறப்படுகிறது. ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் தங்களது கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருப்பது வழக்கமாகும். இந்த மாதத்தின் இறுதியில் வானில் தோன்றும் பிறையின் அடிப்படையில் ஈத் அல் பித் எனப்படும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ரம்ஜானை முன்னிட்டு இன்று காலையிலிருந்து தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகள் மற்றும் திடல்களில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 30 நாள் நோன்பு இருந்த நிலையில் அதன் நிறைவாக இந்த பண்டிகை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏழை எளியவர்களுக்கு பித்ரா எனப்படும் தர்மம் வழங்குவதும் இந்த பண்டிகையினுடைய முக்கிய கடமையாக பார்க்கப்படுகிறது. அரபு நாடுகளின் பிறை தென்பட்டதை தொடர்ந்து கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோயிலில் உள்ள பல இடங்களில் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைகள் நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தான் இன்று சென்னையிலும் பல இடங்களிலும் கூட தொடர்ச்சியாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மதரசா ஆசாம் மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் திரண்டு சிறப்பு தொழுகையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை அண்ணா சாலையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இஸ்லாமியர்கள் மேற்கொண்டு வரும் சிறப்பு தொழுகை குறித்த பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள மதரேசா அசாம் மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றாக திரண்டு சிறப்பு தொழுகையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரம்ஜான் அல்லது மாதம் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் முக்கியமான புனித மாதமாக திகழ்கிறது. இந்த மாதத்தில் தான் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரான் அருளாக்கப்பட்டு கூறப்படுகிறது. ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் தங்களது கடமைகளில் ஒன்றாக நோன்பு இருப்பது வழக்கமாகும். இந்த மாதத்தின் இறுதியில் வானில் தோன்றும் பிறையின் அடிப்படையில் ஈத் அல் பித் எனப்படும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ரம்ஜானை முன்னிட்டு இன்று காலையிலிருந்து தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகள் மற்றும் திடல்களில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 30 நாள் நோன்பு இருந்த நிலையில் அதன் நிறைவாக இந்த பண்டிகை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏழை எளியவர்களுக்கு பித்ரா எனப்படும் தர்மம் வழங்குவதும் இந்த பண்டிகையினுடைய முக்கிய கடமையாக பார்க்கப்படுகிறது. அரபு நாடுகளின் பிறை தென்பட்டதை தொடர்ந்து கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோயிலில் உள்ள பல இடங்களில் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைகள் நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தான் இன்று சென்னையிலும் பல இடங்களிலும் கூட தொடர்ச்சியாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மதரசா ஆசாம் மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் திரண்டு சிறப்பு தொழுகையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.